ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லீனியர் அல்ஜிப்ரா இந்த லெசனில் உள்ள மேட்ரிக்ஸ் அந்த டாப்பிக்கு கீழே வரக்கூடிய பேசிக் டெஃபினிஷன்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். இந்த லீனியர் அல்ஜிப்ரா இது வந்துட்டு கேட் எக்ஸாம் சிலபஸில் இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உள்ள ஒரு லெசன் தான். இந்த லெசன் வந்துட்டு எல்லா பிரான்ச்சுக்கும் காமன் தான். உங்களுக்கு இந்த கேட் எக்ஸாமோட ஸ்கோர் வந்துட்டு பிஜி படிக்கிறதுக்கும் யூஸ் ஆகும் அண்ட் ஆல்சோ நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கும் யூஸ் ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு நல்ல மார்க்கோட கேட் குவாலிஃபைட் ஆனீங்க அப்படின்னாக்கா நல்ல இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து ஸ்டைஃபண்டோட பிஜிக்கு வந்துட்டு உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்துட்டு ஒன்லி கேட் ஸ்கோரை வச்சுட்டே எடுக்கிறாங்க. சில ஜாப்ல வந்துட்டு கேட் ஸ்கோர் மஸ்ட், தட் இஸ் அதுதான் எலிஜிபிள் அப்படின்னு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு டெஸ்ட் வச்சு அண்ட் தென் இன்டர்வியூ வச்சு எடுக்கிறாங்க. பட் சில சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்துட்டு டைரக்டாவே கேட் ஸ்கோரை வச்சுட்டு இன்டர்வியூக்கு கால் ஃபார் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இயர் என்ஐசி இங்க வந்துட்டு ஜஸ்ட் 2024, 25 அண்ட் 26 இந்த 3 இயர்ல குவாலிஃபைட் ஆனவங்க அவங்களோட ஸ்கோரை வச்சுட்டே டைரக்டாவே இன்டர்வியூக்கு கால் ஃபார் பண்றாங்க. ஸோ இப்படி நிறைய சான்சஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பா நீங்க தேர்ட் இயர்ல இருந்தே கேட் எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணிருங்க. பிகாஸ் உங்களுக்கு தேர்ட் இயர்லயே எக்ஸாம் எழுத எலிஜிபிள் தான். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நீங்க வந்துட்டு குவாலிஃபைட் ஆனா கூட நீங்க எல்லா வருஷமும் கேட் எக்ஸாம் எழுதுங்க. பிகாஸ் பெஸ்ட் ஸ்கோரை தான் எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்டர்வியூனாலும் சரி அல்லது பிஜி அட்மிஷனுக்குனாலும் சரி அவங்க வந்துட்டு எடுத்துப்பாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்டா வந்துட்டு மேட்ரிக்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க. இங்க வந்துட்டு ரோ வைஸ் அண்ட் காலம் வைஸ் வேல்யூஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதுல லெஃப்ட் டு ரைட் இருக்கிறத தான் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப் டு டவுன்ல உள்ள வேல்யூஸ் இதெல்லாமே வந்துட்டு காலம்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் இதுல வந்துட்டு எம் ரோ அண்ட் என் காலம் இருக்குது. ஒரு எம் ரோ என் காலம் உள்ள மேட்ரிக்ஸை எம் பை என் மேட்ரிக்ஸ் அப்படின்னுட்டு நம்ம சொல்லுவோம். சிம்பிள்ல இதே போல எழுதுவோம். அண்ட் இந்த எம் பை என் மேட்ரிக்ஸை வந்துட்டு ஜெனரலா இதே போல நம்ம எழுதலாம். தட் இஸ் இதுல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அந்த பிளேஸ்ல உள்ள வேல்யூ தானே, அதனால இதை A11 அப்படின்னு டினோட் பண்ணுவோம். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம்ல உள்ள வேல்யூ, அதனால இதை A12 அப்படின்னு டினோட் பண்ணுவோம். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் எலிமெண்ட், ஸோ இது A13 டினோட் பண்ணுவோம். இதே போல தான் ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாம் நம்ம ஜெனரலாக எழுதுவோம். அண்ட் இப்படி நம்ம மேட்ரிக்ஸில் அரேஞ்ச் பண்ணுறப்ப சம்டைம்ஸ் இதில் வந்துட்டு நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவலாக இருக்கலாம். சில டைம் வந்துட்டு நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கலாம். அப்படி நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸை நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேட்ரிக்ஸில் பாருங்க, இங்கே வந்துட்டு 2 ரோ இருக்குது அண்ட் அதே போல் 2 காலம் இருக்குது. தட் இஸ் இது வந்துட்டு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். இங்கே நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஈக்குவலாக இருக்குதா, ஸோ இதை நம்ம வந்துட்டு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த எக்ஸாம்பிளில் பாருங்க, இங்கே வந்துட்டு 2 ரோ இருக்குது பட் 3 காலம்ஸ் இருக்குது. தட் இஸ் இங்கே வந்துட்டு நம்பர் ஆஃப் ரோ அண்ட் நம்பர் ஆஃப் காலம் டிஃபரெண்டாக இருக்குது. இது வந்துட்டு ஒரு 2x3 மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மேட்ரிக்ஸை நம்ம வந்துட்டு ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். தட் இஸ் இது வந்துட்டு பார்க்குறதுக்கு பாருங்க ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். சப்போஸ் ஒரு மேட்ரிக்ஸில் 3 ரோவும் 2 காலமும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 1 1 -1 0 1 இதில் வந்துட்டு 3 ரோ இருக்குது பட் 2 காலம் இருக்குது. இதுவும் ஒரு ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் தான். பிகாஸ் இதில் நம்பர் ஆஃப் ரோ அண்ட் காலம் டிஃப்ரெண்டாக இருக்குது. அடுத்தது டயகோனல் மேட்ரிக்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் பாருங்க, இதில் உள்ள லீடிங் டயகோனல் எலிமெண்ட் அப்படின்னாக்க இந்த 3 வேல்யூ தான். இதை வந்துட்டு லீடிங் டயகோனல் எலிமெண்ட் அல்லது மெயின் டயகோனல் எலிமெண்ட்னு சொல்லுவோம். இந்த மெயின் டயகோனல் எலிமெண்ட்டை தவிர ரிமைனிங் பிளேசஸில் உள்ள வேல்யூஸ் எல்லாம் 0வா இருந்தது அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸை தான் நம்ம டயகோனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் உள்ள இந்த மெயின் டயகோனல் எலிமெண்ட்ஸ் வந்துட்டு எல்லாமே நான் ஜீரோவாக இருக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு வேல்யூவாவது நான் ஜீரோவாக இருந்தால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 0 0 0 0 0 0 0 0 இந்த மேட்ரிக்ஸில் பாருங்கள், இங்கே உள்ள மெயின் டயகோனல் எலிமெண்ட்னா இந்த 3 நம்பரும் தான். இதில் உள்ள இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும்தான் இங்கே நான் ஜீரோவாக இருக்குது. பட் ரிமைனிங் பிளேசஸில் உள்ள வேல்யூஸ் எல்லாமே இங்கே ஜீரோவாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு டயகோனல் மேட்ரிக்ஸ் தான். அண்ட் இந்த டயகோனல் மேட்ரிக்ஸில் 2 இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் உண்டு. எதெல்லாம்னாக்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேட்ரிக்ஸை நம்ம ஏன்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூவை கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னாக்க ரொம்ப ஈஸியாக இதோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு ஜஸ்ட் என்ன செய்தால் போதும்னா இந்த மெயின் டயகோனல் எலிமெண்ட்டை வந்துட்டு ப்ராடக்ட் பண்ணினா போதும். இங்கே 3 மெயின் டயகோனல் எலிமெண்ட் இருக்குது. எதெல்லாம்னா -1 2 and 1 இந்த 3ஐயும் ப்ராடக்ட் பண்ணினா நமக்கு -2 கிடைக்கும். பார்த்தீங்களா, இதுதான் இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ. அண்ட் அதே போல் ஐஜன் வேல்யூ ஐஜன் வெக்டார் அப்படியெல்லாம் ஒரு டாபிக் நம்ம பின்னாடி படிப்போம். அண்ட் ஐஜன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாம் அங்கே செப்பரேட் மெத்தட் எல்லாம் உண்டு. பட் கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஒரு டயகோனல் மேட்ரிக்ஸாக இருந்தது அப்படின்னாக்க
அந்த ஐஜன் வேல்யூஸ் வந்துட்டு என்னவா இருக்கும்னா ஜஸ்ட் இங்கே உள்ள மெயின் டயகோனல் எலிமெண்ட்டாக தான் இருக்கும். இந்த எக்ஸாம்பிளில் இங்கே மெயின் டயகோனல் எலிமெண்ட் வந்துட்டு -1 2 +1 தானே, இந்த 3 தான் இந்த மேட்ரிக்ஸோட ஐஜன் வேல்யூவாக இருக்கும். புரியுதாமா? அடுத்த டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். இந்த ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் இதுவும் வந்துட்டு ஒரு டயகோனல் மேட்ரிக்ஸ் தான். பட் இதில் உள்ள அந்த மெயின் டயகோனல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே சேமாக இருக்கும். இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், மெயின் டயகோனல் வேல்யூ வந்துட்டு 4 தானே, எல்லாமே சேமாக இருக்குதா. இப்படிப்பட்ட மேட்ரிக்ஸை நம்ம ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். அடுத்தது யூனிட் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இதுவும் ஒரு டயகோனல் மேட்ரிக்ஸ் தான். பட் இங்கே உள்ள மெயின் டயகோனல் எலிமெண்ட் எல்லாமே ஈக்குவல் டு 1 இருக்கணும். இது வந்துட்டு ஒரு 2/2 யூனிட் மேட்ரிக்ஸ். இது வந்துட்டு ஒரு 3/3 யூனிட் மேட்ரிக்ஸ். அண்ட் இந்த யூனிட் மேட்ரிக்ஸில் உள்ள ப்ராப்பர்ட்டி எதெல்லாம்னா, ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ கூடல ஒரு யூனிட் மேட்ரிக்ஸை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு அதே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ தான் கிடைக்கும். அண்ட் அந்த யூனிட் மேட்ரிக்ஸை நீங்கள் எத்தனை டைம் ப்ராடக்ட் பண்ணினாலும் நமக்கு யூனிட் மேட்ரிக்ஸ் தான் வரும். தட் இஸ் I⁴n = I. அப்படின்னா என்ன மீனிங்னா, I அப்படிங்கிற அந்த யூனிட் மேட்ரிக்ஸை நீங்கள் n டைம்ஸ் ப்ராடக்ட் பண்ணினாலும் நமக்கு ஆன்சர் வந்துட்டு I தான் வரும். பிகாஸ் இது வந்துட்டு மேட்ரிக்ஸில் உள்ள யூனிட் எலிமெண்ட். அடுத்தது I மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் வேல்யூ வந்துட்டு சேம் I மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். அண்ட் அந்த யூனிட் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா எப்போதுமே அதோட வேல்யூ 1 தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு அப்பர் அண்ட் லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இதில் 2 எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், இது வந்துட்டு லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸோட டெஃபினிஷன் என்ன வரும்னா, ஒரு மேட்ரிக்ஸில் உள்ள அந்த மெயின் டயகோனல் எலிமெண்ட்டுக்கு பிலோ வரக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே 0வாக இருந்தது அப்படின்னாக்க அதை நம்ம அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இந்த நேமில் இருந்தே நம்ம வந்துட்டு டெஃபினிஷன் சொல்லிடலாம். பிகாஸ் இதில் வந்துட்டு இந்த அப்பர் பிளேஸில் நம்மளால் அந்த நான்-0 வேல்யூஸை கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரைய முடியும். இதில் பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் ஷேப் டச் பண்ணக்கூடிய அந்த வேல்யூஸ் தவிர ரிமைனிங் பிளேசஸில் வரக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே நமக்கு 0வாக இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா அதை வந்துட்டு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கும்னாக்க, இந்த மெயின் டயகோனல் எலிமெண்ட்ஸுக்கு அபோவ் பிளேசஸில் வரக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே 0வாக இருக்கணும். தட் இஸ் இங்கே வந்துட்டு இந்த லோவர் பிளேஸில் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும். இந்த ட்ரையாங்கிளில் தான் நான்-0 வேல்யூஸ் இருக்கும். பட் இதுக்கு அபோவ் வரக்கூடிய பிளேசஸில் உள்ள அந்த வேல்யூஸ் எல்லாமே 0வாக இருக்கும். இதுதான் லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அண்ட் ஒரு டயகோனல் மேட்ரிக்ஸை நம்ம வந்துட்டு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லிடலாம், லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 0 0 0 2 0 0 0 0 இப்படி ஒரு டயகோனல் மேட்ரிக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மேட்ரிக்ஸை நம்ம வந்துட்டு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம், லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அண்ட் லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் இந்த 2 மேட்ரிக்ஸும் கூட அந்த டயகோனல் மேட்ரிக்ஸில் உள்ள சேம் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அங்கே நம்ம 2 ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். எதெல்லாம்னா, அந்த மெயின் டயகோனல் எலிமெண்ட்ஸ் தான் அந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூஸாக இருக்கும். அண்ட் அந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்துட்டு ஜஸ்ட் அந்த மெயின் டயகோனல் எலிமெண்ட் அதோட ப்ராடக்டாக இருக்கும். அதே 2 ப்ராப்பர்ட்டி தான் இங்கேயும் உண்டு. தட் இஸ் இப்படி ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸோ அல்லது இப்படி ஒரு லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸோ கொஸ்டினில் கொடுத்துக்கிட்டு அந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லி கேட்டாங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அதில் உள்ள மெயின் டயகோனல் எலிமெண்ட்டை ப்ராடக்ட் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேட்ரிக்ஸை ஏன்னு வச்சுக்கோங்க. இந்த மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் தானே. இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வரும்னா, இங்கே உள்ள மெயின் டயகோனல் எலிமெண்ட் வந்துட்டு 2 -1 4 தான். இந்த 3ஐயும் ப்ராடக்ட் பண்ணினீங்க அப்படின்னாக்க -8ன்னு கிடைக்கும். இதுதான் டிட்டர்மினன்ட் வேல்யூ. அதே போல தான் இப்படி லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாலும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அண்ட் ஆல்சோ இந்த மேட்ரிக்ஸில் உள்ள ஐஜன் வேல்யூஸ் எதெல்லாம் வரும்னாக்க, இது வந்துட்டு ஒரு லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் தானே. அண்ட் இதில் உள்ள மெயின் டயகோனல் எலிமெண்ட்னாக்க 1 0 2 தான். இந்த 3 வேல்யூ தான் இந்த பர்டிகுலர் மேட்ரிக்ஸோட ஐஜன் வேல்யூஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு ஐடம்பொட்டன் மேட்ரிக்ஸ், அதுக்குண்டான கண்டிஷன் பார்க்கலாம். சப்போஸ் A² வேல்யூவும் ஏயும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அந்த பர்டிகுலர் மேட்ரிக்ஸ் ஏ வந்துட்டு ஐடம்பொட்டன் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். சப்போஸ் A² வேல்யூ ஈக்குவல் டு யூனிட் மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா அந்த மேட்ரிக்ஸ் ஏ வந்துட்டு இன்வல்யூட்டரி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0வாக இருந்தது அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸை சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்க. இந்த எக்ஸாம்பிள் வந்துட்டு கேட் எக்ஸாம் 2004ல் 2 மார்க்கில் கேட்டிருந்த ஒரு கொஸ்டின் பாருங்க. ஃபார் விச் வேல்யூ ஆஃப் எக்ஸ் வில் தி மேட்ரிக்ஸ் given below become singular. தட் இஸ் இங்கே வந்துட்டு ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மேட்ரிக்ஸில் வந்துட்டு ஒரு எக்ஸ் அப்படிங்கிற அன்னோனும் இருக்குது. இங்கே நம்ம எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தோம்னா இந்த மேட்ரிக்ஸ் வந்துட்டு சிங்குலர் மேட்ரிக்ஸாக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிங்குலர் மேட்ரிக்ஸுக்கு கண்டிஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஒரு மேட்ரிக்ஸ் ஏ வந்துட்டு சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கணும்னா அந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0வாக இருக்கணும். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸை ஏ அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்போ இந்த மேட்ரிக்ஸ் சிங்குலராக இருக்கணும் அப்படின்னாக்க இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்துட்டு 0வாக இருக்கணும். தட் இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் இந்த மேட்ரிக்ஸ் 8 x
0 4 0 2 12 6 0 இதோட வேல்யூ வந்துட்டு 0வா இருக்கணும் which implies இப்போ இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 8 அதை எழுதிக்கலாம். தென் தி ஹோல் இன்டு இப்போ நம்ம அந்த 8 இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் காலம் அண்ட் ரோவை விட்டுருங்க. ரிமைனிங் வந்துட்டு இங்கே ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் இருக்கும். அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூவை இங்கே எழுதணும். இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் எழுதணும். தென் மைனஸ் அடுத்து இந்த ரெண்டு நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணி எழுதணும். 6 × 2 = 12. அடுத்தது மைனஸ் ஆஃப் இங்கே இருக்கக்கூடிய செகண்ட் வேல்யூ அதை எழுதிக்கலாம். இப்போ இந்த எக்ஸ் இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் காலம் அண்ட் ரோ விட்டுருங்க. ரிமைனிங் நமக்கு இங்கே ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் இருக்கும். அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ எழுதணும். தட் இஸ் இந்த ரெண்டு நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் எழுதணும். தென் மைனஸ் இந்த ரெண்டு நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணி அடுத்தது எழுதணும். இப்போ 24 கிடைக்கும். அடுத்தது ப்ளஸ் போட்டுட்டு இங்கே இருக்கக்கூடிய தேர்ட் எலிமெண்ட் எழுதிக்கணும். தென் தி ஹோல் இன்டு இப்போ இந்த தேர்ட் எலிமெண்ட் இருக்கக்கூடிய காலம் அண்ட் ரோ விட்டுட்டு ரிமைனிங் வேல்யூக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். பட் இங்கே 0 × எனி வேல்யூ 0 தானே வரும். ஸோ இந்த லாஸ்ட் டேர்மை நம்ம கண்டுபிடிக்க வேண்டாம். விச் இஸ் ஈக்குவல் டு இந்த ரைட் சைடு வேல்யூ 0. திஸ் இம்ப்ளைஸ் 8 × -12 -96. தென் மைனஸ் எக்ஸையும் -24ஐயும் ப்ராடக்ட் பண்ணணும்னா +24x அப்படின்னு கிடைக்கும் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய -96 ரைட் சைடில் எடுத்துடலாம். அப்போ 24x ஈக்குவல் டு +96 கிடைக்கும். ஸோ இதில் இந்த எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் இந்த 24ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா போதும். அப்போ நமக்கு 4 கிடைக்கும். ஸோ எக்ஸுக்கு 4 இருக்கிறப்ப இந்த மேட்ரிக்ஸ் வந்துட்டு சிங்குலர் மேட்ரிக்ஸாக மாறிடும். ஸோ இங்கே ஆன்சர் ஆப்ஷனில் ஏ இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் டைப் மேட்ரிக்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி டிரான்ஸ்போஸ் அண்ட் கான்ஜுகேட் இந்த ரெண்டு டாபிக்கையும் பற்றி பார்த்துடலாம். பிகாஸ் இதெல்லாம் நமக்கு அங்கே யூஸ் ஆகும். ஒரு மேட்ரிக்ஸ் ஏயோட டிரான்ஸ்போஸை நம்ம வந்துட்டு ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். அண்ட் இது நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுவோம்னா இந்த ஏ மேட்ரிக்ஸில் ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூ வந்துட்டு ஏ டிரான்ஸ்போஸில் ஃபர்ஸ்ட் காலமில் இருக்கும். ஏ மேட்ரிக்ஸில் செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு வேல்யூவும் ஏ டிரான்ஸ்போஸில் செகண்ட் காலமில் இருக்கும். ஏ மேட்ரிக்ஸில் தேர்ட் ரோவில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு வேல்யூவும் ஏ டிரான்ஸ்போஸில் தேர்ட் காலமில் இருக்கும். இப்படி தான் நம்ம ஏ டிரான்ஸ்போஸ் ஃபார்ம் பண்ணுவோம். அண்ட் இங்கே இம்பார்ட்டண்ட்டாக உள்ள 3 ப்ராப்பர்ட்டி உண்டு. எதெல்லாம் A transpose the whole transpose அதோட வேல்யூ A தான் இருக்கும். தட் இஸ் இங்க நம்ம ஆல்ரெடி A transpose கண்டுபிடிச்சிருக்கிறோம் பாத்தீங்களா. இந்த மேட்ரிக்ஸுக்கு அகைன் டிரான்ஸ்போஸ் எடுங்க, அப்படியே உங்களுக்கு A மேட்ரிக்ஸ் கிடைச்சிரும். செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு A + B the whole transpose இதோட வேல்யூ இங்க ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் அதுக்கு டிரான்ஸ்போஸ் பிளஸ் இந்த செகண்ட் மேட்ரிக்ஸ் B க்கு டிரான்ஸ்போஸ். பட் A × B the whole transpose இதோட வேல்யூ வந்துட்டு செகண்ட் மேட்ரிக்ஸ் B க்கு டிரான்ஸ்போஸ் இன்டு A க்கு டிரான்ஸ்போஸ் அப்படி கிடைக்கும். அடுத்தது ஒரு மேட்ரிக்ஸோட கான்ஜுகேட் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத பற்றி பார்ப்போம். இதுதான் மேட்ரிக்ஸ் A அண்ட் இதோட கான்ஜுகேட்டை A பார் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். அண்ட் இதோட வேல்யூவை எப்படி கண்டுபிடிப்போம்னா இங்க இருக்குது பாத்தீங்களா மேட்ரிக்ஸ் Aல இதுல உள்ள எல்லா வேல்யூக்கு கான்ஜுகேட்டையும் எழுதினா போதும். தட் இஸ் இங்க இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ்ல ஐயோட சிம்பிள் இருக்கும் பாத்தீங்களா. பிளஸ் ஐன்னு இருந்ததுன்னா அதை -i மாத்துங்க. மைனஸ்ல ஐ இருந்ததுன்னா அதை +i மாத்தணும். பட் அங்க இருக்கக்கூடிய ரியல் வேல்யூவை நீங்க ஒண்ணுமே செய்யக்கூடாது. தட் இஸ் இதுல உள்ள இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்க 2 + i இதோட கான்ஜுகேட் என்ன வரும்னா 2 - i வரும். -2 - i அப்படி எழுதக்கூடாது. இந்த i இருக்குது பாத்தீங்களா அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிம்பலை சேஞ்ச் பண்ணி எழுதணும். பிளஸ் இருந்தா மைனஸ், மைனஸ் இருந்தா பிளஸ். பட் இங்க ரியல் வேல்யூ இருக்குது பாருங்க 2 அதுக்கு சைனை மாற்றக்கூடாது. அடுத்த நம்பர் பாருங்க இங்க 3 வந்துட்டு ஒரு ரியல் நம்பர். ஸோ அதோட கான்ஜுகேட் சேம் 3 தான் வரும். அடுத்த நம்பர் வந்துட்டு இங்க 1 - i இருக்குது அதோட கான்ஜுகேட் 1 + i. லாஸ்டா இருக்கக்கூடிய வேல்யூ வந்துட்டு -1 + 2i. இங்க ஐயோட கோஎஃபிஷியன்ட்ல பாருங்க பிளஸ்ல சிம்பல் இருக்குது. ஸோ இதை நம்ம மைனஸா மாத்தி எழுதணும். அப்ப இங்க வேல்யூ வந்துட்டு -1 - 2i அப்படின்னு கிடைக்கும். இதுதான் A கான்ஜுகேட். அடுத்தது கான்ஜுகேட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னதுன்னா A கான்ஜுகேட் தி ஹோல் கான்ஜுகேட் அதோட வேல்யூ A தான். தட் இஸ் இந்த A பார் இருக்குது பாத்தீங்களா இதுக்கு மறுபடியும் நீங்க கான்ஜுகேட் கண்டுபிடிச்சீங்கன்னா அப்படியே மேட்ரிக்ஸ் A வந்துட்டு கிடைச்சிரும். அடுத்த செகண்டா உள்ள ப்ராப்பர்ட்டி வந்துட்டு A + B தி ஹோல் பார் இதோட வேல்யூ A பார் + B பார். அண்ட் A B தி ஹோல் பார் இதோட வேல்யூ A பார் * B பார் தான். பட் நம்ம ப்ரீவியஸா டிரான்ஸ்போஸ் பார்த்தோம் பாத்தீங்களா அங்க வந்துட்டு A B தி ஹோல் டிரான்ஸ்போஸ் இதோட வேல்யூ வந்துட்டு B டிரான்ஸ்போஸ் * A டிரான்ஸ்போஸ் மாத்தி எழுதணும். பட் இங்க அப்படி இல்ல. தி நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு சப்போஸ் A அப்படிங்கிற அந்த மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஒன்லி ரியல் மேட்ரிக்ஸ் அப்படினாக்க A பாருக்கு வேல்யூ ஈக்குவல் டு A தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் A மேட்ரிக்ஸ் வந்துட்டு 1 2 -1 4ன்னு வச்சுக்கோங்க. அப்ப A கான்ஜுகேட் இதோட வேல்யூ என்ன வரும்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸ்க்கு கான்ஜுகேட்டும் எழுதணும். பட் இங்க பாருங்க எல்லாமே ரியல் நம்பர்ஸா தானே இருக்குது. I வேல்யூவே இல்ல. ஸோ இதோட கான்ஜுகேட் அங்க இருக்கக்கூடிய அதே வேல்யூ தான் வரும். 1 2 -1 4 தான். ஸோ விச் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு A தான். அண்ட் லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க A பார் ஈக்குவல் டு -A இஃப் A இஸ் பியூர்லி இமேஜினரி மேட்ரிக்ஸ். சப்போஸ் A மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஒரு பியூர்லி இமேஜினரி மேட்ரிக்ஸ்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் இங்க உள்ள எல்லா வேல்யூஸும் ஒன்லி இமேஜினரியா இருக்கணும். அங்க வந்துட்டு ரியல் நம்பர்னே வந்துடக்கூடாது. ஸோ இங்க I இங்க -2i இது வந்துட்டு -3i இதுல வந்துட்டு
4i வச்சுக்கோங்க. இங்கே நீங்கள் ஏ பார் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாக்கா அதோட வேல்யூ வந்துட்டு -aக்கு ஈக்குவலாக இருக்கும். இதை நம்ம இப்போ செக் பண்ணிடலாம். இந்த மேட்ரிக்ஸுக்கு கான்ஜுகேட் ஏ கான்ஜுகேட் என்ன வரும்னா ஜஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய ஐ வேல்யூஸ் அதோட சைன் எல்லாத்தையும் மாற்றி எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்துட்டு -i வரும், இங்கே வந்துட்டு +2i வரும், இங்கே வந்துட்டு +3i வரும், இங்கே வந்துட்டு -4i வரும். அடுத்து -a அதோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாமா? இதுதான் ஏ மேட்ரிக்ஸ். அப்போ -a மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே உள்ள இந்த 4 வேல்யூவையும் ஒரு மைனஸால் ப்ராடக்ட் பண்ணி எழுதணும். அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ -i வரும், செகண்ட் வேல்யூ -× ப்ளஸ்ஸாக மாறி +2i வந்துடும். இங்கேயும் ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, அது கூட ஒரு மைனஸ் ப்ராடக்ட் பண்ணலாம், +3i வரும், இங்கே வந்துட்டு -4i கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு வேல்யூயும் கம்பேர் பண்ணி பாருங்க, ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னாக்க என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா ஏஐஜே அதோட வேல்யூவும் ஏஜேஐ அதோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கணும். தட் இஸ் இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், இதில் உள்ள இந்த மெயின் டயகோனல் எலிமெண்ட் இந்த 3 வேல்யூவும் தானே, இதுக்கு அபோவ் வரக்கூடிய வேல்யூவும் பிலோ வரக்கூடிய வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கணும். தட் இஸ் இதில் பாருங்கள், இந்த 2 வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குதா, அதே போல் இந்த வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குதா, அதே போல் இந்த 2 வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குதா. ஸோ இங்கே வந்துட்டு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அண்ட் இந்த சிமெட்ரிக் மேட்ரிக்ஸுக்கு இன்னொரு கண்டிஷன் நம்ம எழுதிடலாம். எப்படின்னாக்கா இங்கே வந்துட்டு ஏ டிரான்ஸ்போஸ் இதோட வேல்யூவும் ஏ மேட்ரிக்ஸ் அதோட வேல்யூவும் ஈக்குவலாக தான் இருக்கும். நீங்கள் வேணா இந்த மேட்ரிக்ஸ்ல இதோட டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சு பாருங்க, ரெண்டும் ஈக்குவலா தான் வரும். அடுத்து இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா A × A டிரான்ஸ்போஸ் ஆல்வேஸ் சிமெட்ரிக்கா இருக்கும். இப்பதான் நம்ம பார்த்தோம் A மேட்ரிக்ஸ் வந்துட்டு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருக்கணும்னா A டிரான்ஸ்போஸ்க்கு வேல்யூ ஈக்குவல் டு A இருக்கணும். சப்போஸ் A மேட்ரிக்ஸ் வந்துட்டு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருந்தது அப்படின்னாக்க A × A டிரான்ஸ்போஸ் இந்த 2 மேட்ரிக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணா கிடைக்கக்கூடிய அந்த மேட்ரிக்ஸும் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா தான் இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இதெல்லாம் நீங்க காணாம படிச்சுட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, இதை நம்ம செக் பண்ணிடலாம். இந்த A × A டிரான்ஸ்போஸ் இது வந்துட்டு சிமெட்ரிக்காக இருக்கணும் அப்படின்னாக்க இதோட டிரான்ஸ்போஸ் இந்த வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கணும். இதுதான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணணும். பிகாஸ் A அப்படிங்கிற அந்த மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக்காக இருக்கணும்னா அந்த மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸும் ஏயும் ஈக்குவலாக தானே இருக்கணும். இந்த கண்டிஷனை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இதில் இப்போ நம்ம லெஃப்ட் சைடு எடுத்துக்கலாமா? தட் இஸ் A × A டிரான்ஸ்போஸ் தி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு இது வந்துட்டு A × B தி ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படி இருக்குதா? பட் A × B தி ஹோல் டிரான்ஸ்போஸ் இதோட வேல்யூ இப்போ தான் நம்ம பார்த்தோம், B டிரான்ஸ்போஸ் × A டிரான்ஸ்போஸ் நீ இதை நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். இங்கே பிக்கு பதிலாக இருக்கிறது தானே A டிரான்ஸ்போஸ், அதுக்கு டிரான்ஸ்போஸ் × இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ A அதோட டிரான்ஸ்போஸ். அண்ட் ஆல்சோ நம்ம இன்னொரு ப்ராப்பர்ட்டியும் பார்த்தோம், A டிரான்ஸ்போஸ் தி ஹோல் டிரான்ஸ்போஸ் அதோட வேல்யூ A தான் அப்படின்னு. ஸோ A × இதோட வேல்யூ A டிரான்ஸ்போஸ். ஸோ நம்ம A × A டிரான்ஸ்போஸ் அதுக்கு ஹோல் டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய சேம் மேட்ரிக்ஸ் நமக்கு ஆன்சராக வந்திருக்குதா? தேர்ஃபோர் A × A டிரான்ஸ்போஸ் இது வந்துட்டு ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். செகண்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க, ஏயும் பியும் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருந்தது அப்படின்னாக்க A + Bயும் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும், A - Bயும் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். இதையும் கூட நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். இப்போ A + B வந்துட்டு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கணும்னா கண்டிஷன் என்ன வரும்? A + B தி ஹோல் டிரான்ஸ்போஸ் இதோட வேல்யூ ஈக்குவல் டு இந்த A + B இருக்கணும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுது அப்படின்னாக்க A + B அப்படிங்கிற இந்த மேட்ரிக்ஸ் வந்துட்டு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கும். இப்போ இதில் உள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கலாமா? தட் இஸ் A + B தி ஹோல் டிரான்ஸ்போஸ் இதோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், A டிரான்ஸ்போஸ் + B டிரான்ஸ்போஸ் அப்படின்னு. அண்ட் இங்கே நம்ம என்ன அஸ்யூம் பண்ணியிருக்கிறோம்? A B ரெண்டுமே சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். A மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னாக்க A டிரான்ஸ்போஸ்க்கு வேல்யூவும் Aயும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதே போல தான் B மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னாக்க B டிரான்ஸ்போஸ்க்கு வேல்யூவும் Bயும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இந்த பிளேஸில் A டிரான்ஸ்போஸ்க்கு பதிலாக A போடலாம், + B டிரான்ஸ்போஸ்க்கு பதிலாக B போடலாம். ஸோ இங்கே நமக்கு என்ன கிடைச்சிருக்குதுன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ப்ரூவ் பண்ணுறப்ப இந்த ரைட் ஹேண்ட் சைடுக்கு வேல்யூ கிடைச்சதா? தேர்ஃபோர் A + B ஆல்சோ சிமெட்ரிக். சிமிலர்லி A - Bயும் சிமெட்ரிக் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். பட் AB and BA இந்த 2 மேட்ரிக்ஸும் மே ஆர் மே நாட் பி சிமெட்ரிக். இது வந்துட்டு சிமெட்ரிக்கா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதை கூட நம்ம ப்ரூவ் பண்ணலாம். AB சிமெட்ரிக்கா இருக்கணும்னா AB தி ஹோல் டிரான்ஸ்போஸ் இதோட வேல்யூ ABக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த AB அப்படிங்கிற இந்த மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருக்கும். இப்போ இதில் உள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கலாமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு AB தி ஹோல் டிரான்ஸ்போஸ். பட் AB தி ஹோல் டிரான்ஸ்போஸ் இதோட வேல்யூ வந்துட்டு B டிரான்ஸ்போஸ் × A டிரான்ஸ்போஸ். அண்ட் இங்க வந்துட்டு B வந்துட்டு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், ஏயும் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ B டிரான்ஸ்போஸ்க்கு வேல்யூ B இருக்கும், A டிரான்ஸ்போஸ்க்கு வேல்யூ A தான் இருக்கும். ஸோ இங்க நமக்கு என்ன கிடைச்சிருக்குதுன்னா AB தி ஹோல் டிரான்ஸ்போஸ்க்கு வேல்யூ வந்துட்டு ABன்னு கிடைக்கல, BAன்னு கிடைச்சிருக்குது. அண்ட் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ல A × B இஸ் நாட் ஈக்குவல் டு B × A
அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த BA இஸ் நாட் ஈக்குவல் டு AB அப்படின்னு நமக்கு கிடைக்கும். தட் இஸ் இங்கே நமக்கு எப்படி கிடைச்சிருக்குதுன்னா இந்த லெஃப்ட் சைடுக்கு வேல்யூ நாட் ஈக்குவல் டு ரைட் சைடுன்னு கிடைச்சிருக்குதா. ஸோ AB வந்துட்டு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்காது, சிமிலர்லி BAயும் சிமெட்ரிக்காக இருக்காது அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம். புரியுதாமா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின்லாம் கேட்டாங்க அப்படின்னா தப்பாக எழுதிடாதீங்க. உங்களுக்கு மறந்துட்டு அப்படின்னா இதே போல் ப்ரூவ் பண்ணி பாருங்க. ஓகேவா? அடுத்தது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னாக்க AIJக்கு வேல்யூவும் AJIக்கு வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும் பார்த்தீங்களா. பட் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸில் AIJக்கு வேல்யூ ஈக்குவல் டு -AJIயா இருக்கும். தட் இஸ் A டிரான்ஸ்போஸ்க்கு வேல்யூ ஈக்குவல் டு -A இருக்கும். அண்ட் ஆல்சோ இங்கே இன்னொரு கண்டிஷனலும் உண்டு. அடிஷனல் கண்டிஷன் என்னன்னா இந்த மெயின் டயகோனல் எலிமெண்ட் இது எல்லாம் கண்டிப்பாக 0வா தான் இருக்கணும். இங்கே மெயின் டயகோனல் எலிமெண்ட் 0வா இருக்குதா. அண்ட் இங்கே உள்ள வேல்யூ அதுக்கு ஆப்போசிட் சைனில் தான் இங்கே உள்ள வேல்யூ இருக்கணும். இங்கே -1னா இங்கே +1, இதில் +2 இருக்குதா. அப்போ அதுக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த பிளேஸில் உள்ள வேல்யூ -2 அண்ட் இங்கே -4ஆ. அப்போ அதுக்கு நேராக இங்கே இருக்கக்கூடிய இந்த வேல்யூ இதுக்கு ஆப்போசிட் சிம்பிள் வரும். ஸோ -4 வரும். தட் இஸ் +4. ஜஸ்ட் மெயின் டயகோனல் எலிமெண்ட்டுக்கு அபோவ் அண்ட் பிலோ வேல்யூ ஈக்குவலாக இருந்ததுன்னா சிமெட்ரிக், அதுக்கு மைனஸ் சிம்பிளாகவும் இருந்துட்டு மெயின் டயகோனல் எலிமெண்ட் 0வாகவும் இருந்ததுன்னா ஸ்கியூ சிமெட்ரிக். அண்ட் எந்த ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸையும் நம்ம வந்துட்டு ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் பிளஸ் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணலாம். அடுத்தது ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு படித்தோம் பார்த்தீங்களா. அதே போல தான் இங்கே வந்துட்டு ஹெர்மிஷியனும் ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு ரெண்டெண்ணம் படிப்போம். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸுக்கு கண்டிஷன் A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A. ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸுக்கு கண்டிஷன் A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு -A. அண்ட் ஹெர்மிஷியன் இதுக்குள்ள கண்டிஷன் இங்கே இருக்குது. A ஈக்குவல் டு A கான்ஜுகேட் தி ஹோல் டிரான்ஸ்போஸ். பட் ஸ்கியூ ஹெர்மிஷியன் அதோட கண்டிஷன் என்ன வரும்னா இதே கண்டிஷனாக தான் இருக்கும். பட் ரைட் சைடில் ஒரு மைனஸ் மட்டும் அடிஷ்னலாக வரும். இதே போல் தட் இஸ் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் இருக்கக்கூடிய ரிலேஷன் போல தான் ஹெர்மிஷியனுக்கும் ஸ்கியூ ஹெர்மிஷியனுக்கும் ரிலேஷன் இருக்கும். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் A வந்துட்டு ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ்னு எப்போ சொல்லுவோம்னா மேட்ரிக்ஸ் ஏயோட வேல்யூவும் A பார் தி ஹோல் டிரான்ஸ்போஸ் அதோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேட்ரிக்ஸில் பாருங்க, இதுதான் மேட்ரிக்ஸ் ஏன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதோட கான்ஜுகேட் மேட்ரிக்ஸ் என்ன வரும்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸுக்கு கான்ஜுகேட் எழுதணும். ஃபர்ஸ்ட் நம்பர் இங்கே 2 ரியல் இல்ல, அதோட கான்ஜுகேட் 2 தான். அடுத்த நம்பர் இங்கே 1 - 2i இருக்குது, அதோட கான்ஜுகேட் 1 + 2i. அடுத்த நம்பர் இங்கே இருக்குது 1 + 2i, அதோட கான்ஜுகேட் 1 - 2i. லாஸ்ட் நம்பர் இங்கே 3, இது வந்துட்டு ரியல். ஸோ அதோட கான்ஜுகேட் சேம் வேல்யூ தான். இப்போ இந்த A பாருக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிங்க. இந்த மேட்ரிக்ஸ் நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுவோம்னா இந்த A பார் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இதில் இந்த ஃபர்ஸ்ட் ரோல உள்ள வேல்யூ இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கும். அதுக்கப்புறம் இந்த A பார்ல உள்ள செகண்ட் ரோல உள்ள இந்த ரெண்டு வேல்யூவும் A பார் டிரான்ஸ்போஸ் இதில் வந்துட்டு செகண்ட் காலம்ல இருக்கும். தட் இஸ் 1 - 2i, இங்கே வந்துட்டு 3 இருக்கும். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் A மேட்ரிக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குதா. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் A வந்துட்டு ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். அடுத்தது ஸ்கியூ ஹெர்மிஷியனுக்குள்ள கண்டிஷன் இப்போ தான் நம்ம பார்த்தோம். A மேட்ரிக்ஸும் -A பார் தி ஹோல் டிரான்ஸ்போஸ் இதுவும் ஈக்குவலாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ அடிஷ்னலாக ஒரு கண்டிஷன் அங்கே ஸ்கியூ சிமெட்ரிக்கு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா. மெயின் டயகோனல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் 0வா இருக்கணும்னு இங்கேயும் அதே போல தான். இந்த மேட்ரிக்ஸ்ல பாருங்க மெயின் டயகோனல் எலிமெண்ட்ஸ் வந்துட்டு 0வா தான் இருக்குது. அண்ட் இந்த மேட்ரிக்ஸ்ல A பார் தி ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டு அதோட மைனஸ் வேல்யூவை கண்டுபிடிச்சிங்கன்னா இது வந்துட்டு A மேட்ரிக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு யூனிட்டரி மேட்ரிக்ஸுக்குள்ள டெஃபினிஷன் பார்க்கலாம். இந்த A பார் தி ஹோல் டிரான்ஸ்போஸ் அதோட வேல்யூவும் A இன்வர்ஸ்க்கு வேல்யூவும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் A வந்துட்டு யூனிட்டரி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷனில் ரெண்டு சைடும் A ஆல ப்ரீ மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும்? லெஃப்ட் சைடு வந்துட்டு A இன்டு A பார் தி ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு கிடைக்கும். ரைட் சைட்லையும் A ஆல ப்ரீ மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ரைட் சைடு வந்துட்டு A இன்டு A இன்வர்ஸ் அப்படின்னு கிடைக்கும். பட் A இன்டு A இன்வர்ஸ்லாம் I அப்படின்னு படிச்சிருப்பீங்கல்ல. தட் இஸ் யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். தட் இஸ் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A வந்துட்டு யூனிட்டரி மேட்ரிக்ஸாக இருக்கணும் அப்படின்னா கண்டிஷன் என்னதுன்னா A இன்டு A பார் தி ஹோல் டிரான்ஸ்போஸ் இதோட வேல்யூ ஈக்குவல் டு I-ஆ இருக்கணும். உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின்ல இந்த கண்டிஷன் அல்லது இந்த கண்டிஷன் இதில் ஏதாவது கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலே அது மேட்ரிக்ஸ் வந்துட்டு யூனிட்டரி மேட்ரிக்ஸ் அப்படின்னு நீங்க எழுதிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A வந்துட்டு எப்போ நம்ம ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம்னா A இன்வர்ஸ்க்கு வேல்யூவும் A டிரான்ஸ்போஸ்க்கு வேல்யூவும் ஈக்குவலா இருந்ததுன்னா இங்கேயும் நம்ம இந்த ஈக்குவேஷன்ல ரெண்டு சைடும் A ஆல ப்ரீ மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ லெஃப்ட் சைடு வந்துட்டு A இன்டு A இன்வர்ஸ்னு கிடைக்கும். ரைட் சைடு வந்துட்டு A இன்டு A டிரான்ஸ்போஸ்னு கிடைக்கும். A இன்டு A இன்வர்ஸ்னாக்க I தானே. ஸோ I ஈக்குவல் டு A இன்டு A டிரான்ஸ்போஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்க்குள்ள கண்டிஷன் எய்தர் இப்படி இருக்கலாம். A இன்வர்ஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். அல்லது A இன்டு A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு I அப்படின்னு எழுதிக்கலாம்.
ரெண்டு வேலையும் நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்தது இம்பார்ட்டன்ட் நோட் ரெண்டெண்ணா இருக்குது. சப்போஸ் ஏ அண்ட் பி அப்படின்ட்டு ரெண்டு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்ததுன்னா ஏபியும் பிஏயும் ஆர்த்தோகனலாக தான் இருக்கும். இதை நம்ம இப்போ ப்ரூஃப் பண்ணலாம். ஆர்த்தோகனலுக்குள்ள கண்டிஷன் வந்துட்டு இதுதான். தட் இஸ் ஏ மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகனலாக இருக்கணும்னா ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ்க்கு வேல்யூ ஐயா இருக்கணும். இப்போ நம்ம ஏபி வந்துட்டு ஆர்த்தோகனலாக இருக்கும்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். அப்போ ஏபி இன்ட்டு ஏபி தி ஹோல் டிரான்ஸ்போஸ் இதுக்கு வேல்யூ ஐ அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். இப்போ நம்ம இதில் உள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள ஃபர்ஸ்ட் வேல்யூ பாருங்கள், ஏ, அடுத்தது பி, தென் இன்டு இங்கே வந்துட்டு ஏபி தி ஹோல் டிரான்ஸ்போஸ் இருக்குதுல்ல, இதை எப்படி எழுதிடலாம்னா பி டிரான்ஸ்போஸ் இன்டு ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு எழுதிடலாம். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எல்லாம் ட்ரூ தான். ஸோ இங்கே நம்ம இப்போ என்ன செய்யலாம்னா இந்த மிடில் உள்ள இந்த ரெண்டு வேல்யூவையும் ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிடலாம். தட் இஸ் ஏ இன்டு பி டிரான்ஸ்போஸ் இன்டு ஏ டிரான்ஸ்போஸ் அப்படி எழுதிடலாம். விச் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு இங்கே வந்துட்டு ஏயும் பியும் ஆர்த்தோகனலாக இருக்கிறதுனால ஏ இன்டு ஏ டிரான்ஸ்போஸ் இதோட வேல்யூ ஐயா இருக்கும். அதே போல தான் பி இன்டு பி டிரான்ஸ்போஸ் இதோட வேல்யூவும் ஐயா தான் இருக்கும். இதில் மிடில் பாருங்கள் பி இன்டு பி டிரான்ஸ்போஸ் இருக்குதுல்ல, இதுக்கு பதிலாக ஐ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். தென் இன்டு இந்த ஏ டிரான்ஸ்போஸ். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ரிக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணுங்க. ஏ இன்டு ஐ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணால் ஏ தான் கிடைக்கும். தென் ஏ இன்டு ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு ஃபைனலாக கிடைக்கும். பட் ஏ இன்டு ஏ டிரான்ஸ்போஸ் அதோட வேல்யூ ஐ தானே, ஸோ அதுக்கு பதிலாக ஐ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு தி ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ. ஸோ இங்கே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுறப்ப ரைட் சைடு கிடச்சிருக்குதா. தேர்ஃபோர் இந்த ஏபிங்கிற இந்த மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். சிமிலர்லி பிஏயும் ஆர்த்தோகனல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம். அடுத்தது சப்போஸ் ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸா இருந்தது அப்படின்னாக்க அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ ஆல்வேஸ் எய்தர் +1 இருக்கும் அல்லது -1 இருக்கும். பட் கான்வர்ஸ் நாட் ட்ரூவா இருக்கும். தட் மீன்ஸ் ஒரு மேட்ரிக்ஸ் ஏயோட டிட்டர்மினன்ட் வேல்யூ நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கோட வேல்யூ உங்களுக்கு 1 அல்லது -1 வருது அப்படின்னா இந்த கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னு உங்களால சொல்ல முடியாது. அது ஆர்த்தோகனல் இல்லாமலும் இருக்கலாம். பட் ஏ அப்படிங்கிற அந்த மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகனலா இருந்ததுன்னா கண்டிப்பா அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ +1 அல்லது -1 தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு கேட் எக்ஸாமில் 1 மார்க் கொஸ்டினும் 2 மார்க் கொஸ்டின்ஸும் இருக்கும். இந்த 1 மார்க் கொஸ்டின்ஸில் ஏதாவது நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணினீங்க அப்படின்னாக்க அதுக்கு நெகட்டிவாக ஒரு 1/3 போயிடும். அதே போல தான் 2 மார்க் கொஸ்டின்ஸில் ஏதாவது நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னாக்க நெகட்டிவாக ஒரு 2/3 மார்க்கு ரெடியூஸ் ஆயிரும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராப்ளத்தை மட்டும் அட்டன் பண்ணுங்க. கொஞ்சம் டவுட்டாக இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை எல்லாம் அட்டன் பண்ணாதீங்க. பிகாஸ் நிறைய ப்ராப்ளம் நீங்கள் அப்படி தப்பாக அட்டன் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா நெகட்டிவ் மார்க்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு டோட்டல் மார்க் வந்துட்டு கம்மி ஆயிரும். புரியுதாம்மா?